பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய காரியங்களெல்லாம் தடைப்பட்டு போனது போல் நின்று கொண்டிருக்கிறதே. என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தோல்வியைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தடைகளை உடைத்தறியக்கூடிய கர்த்தர் உன் முன்னணியில் நான் நடந்து போகிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியவைகள் இனி தடைப்படுவது இல்லை. நேர்த்தியாய் அந்த காரியங்களை நான் உங்களுக்கு செய்து முடிப்பேன் என்று குடும்பங்களை பார்த்து இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த உலகத்தை வார்த்தையால் சிருஷ்டித்த தகப்பன் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்துவிட்டு நம்மை ஆளுவதற்காக, நம்மை அதை பயன்படுத்துவதற்காக சிருஷ்டித்து உருவாக்கின தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் என்னதெல்லாம் செய்ய வேண்டுமென்று நான் நினைத்திருக்கிறேனோ அவைகள் இனி தடைப்படுவது இல்லை. நீங்கள் என்னிடத்தில் எதையெல்லாம் வேண்டிக் கொண்டீர்களோ அதை பெற்றுக்கொள்வதற்குரிய நாட்கள் வந்தாயிற்று. இனி எந்த ஒரு தடையும் இருப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரக்கூடிய காலம் வந்தாயிற்று. இனி வளர்ச்சியின் பாதையில் உங்களை வழிநடத்தி செல்வதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் நான் இன்றைக்கும் உங்களோடு கூட ஜீவித்திருக்கிறேன். நான் உங்களை மீட்டெடுத்து என்னுடைய இரத்தத்தால் கழுவி என் பிள்ளைகள் பாவ வழிகளுக்குள் போகக்கூடாது, அசுத்தங்களை தேடி ஓடக்கூடாது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்த நான் உங்களோடு கூட இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை நேர்த்தியாய் சரியான நேரத்தில் நான் உங்களுக்கு செய்வேன். சத்ருவானவன் பல தடைகளை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கிறான் அல்லவோ. எந்த காரியம் செய்தாலும் தோற்று போன அனுபவத்தை போல அதில் ஒரு ஜெயத்தை கொள்ள விடாதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும். எந்த ஒரு காரியம் செய்தாலும், திருமண காரியம் தடையாக இருக்கிறதா, வேலை விஷயம் ஒரு தடையாக இருக்கிறதா, பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கிறதா, கடன் பாரத்திலிருந்து மீள முடியாமல் பிரயாசப்பட்டு தடையாக காணப்பட்டு கிடக்கிறதா, பிள்ளைகளுடைய காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு தடைபட்டு நிற்கிறதா, எந்த ஒரு காரியத்தில் தடைபட்டு சத்ருவானவன் உங்களை எழும்ப விடாதபடிக்கு வைத்திருக்கிறானோ அந்த காரியத்தில் நான் ஜெயம் தருவதற்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக போராடுவதற்கு, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை அழிப்பதற்கு நான் யுத்ததாரியாய் உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, எத்தனை பேர் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே, என் குடும்பத்தில் எல்லாமே தடையாய் இருந்தாலும் அநேகர் பார்த்தியா, நீ வேதம் தூக்கினவள் தானே, நீ சபைக்கு போனவள் தானே, இந்த குடும்பம் ஆண்டவரை தேடி போன குடும்பம் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையேன்னு சொல்லி அநேகர் விரல் சூண்டி உங்களை குற்றம்
கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விரல் சூண்டுதலையும் நிபச்சொல்லையும் நான் மாற்றி எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலையை நிமிர்த்தி காட்டி உன்னுடைய தடைகளை எல்லாம் மாற்றி என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியாய் செய்து கொடுப்பேன். அவனுடைய வாழ்க்கை வெறுமையாய் இருந்தாலும் அதை செழிப்பாய் மாற்றுவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சையோடு, ஆண்டவரே என் குடும்பத்தில் வாங்கப்பா, என் குடும்பத்தில் அநேக தடைகள் இருக்கிறது, ஆண்டவரே நீர் செய்ய நினைத்த காரியங்களை என் குடும்பத்தில் செய்யப்பா. நான் உம்முடைய பிள்ளை தானே, என் பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் தானே, என் புருஷன் உம்முடைய பிள்ளைகள் தானே, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவரே, நாங்கள் யாரையும் மேன்மைப்படுத்தவோ பெருமைப்படுத்தவோ எங்களால் முடியாதப்பா. நீர் எங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் தானே ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே. மனிதன் தடைப்படுத்தலாம், சத்ருவானவன் தடைப்படுத்தலாம், ஆனால் என் தெய்வம் செய்ய நினைத்த காரியத்தை எந்த ஒரு மனுஷனாலும் தடைப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் காரியத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் தொழில்களில் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை தேவன் செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை தருவதற்கு கர்த்தர் சித்தம் உள்ளவர் ஆண்டவரே. சுகர் ப்ராப்ளங்கள், தைராய்டு பிரச்சனைகள், கால் மரத்து போகக்கூடிய அனுபவங்கள், கெட்ட கொழுப்புகள், கேன்சர் கட்டிகள், பலவீனங்கள், வியாதிகள், என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டோ எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த குடும்பங்களிலிருந்து கர்த்தர் எடுத்து மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தி தைரியப்படுத்தி அந்த குடும்பங்களுக்கு தடையாய் நிற்கக்கூடிய காரியங்களை தேவன் விலக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் தேவன் எங்களை வழி நடத்தி வந்தீங்க, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.